السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله. يا شفيع المذنبين يا رسول رب العالمين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله العلي العظيم. قال نبينا وسيدنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد صلى الله عليه وسلم: يا معشر الشباب من استطاع منكم الباءة فليتزوج أو كما قال عليه الصلاة والسلام. அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான உலமாக்களே, கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரித்தான நிர்வாக பெருமக்களே, மரியாதைக்குரிய அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, பொது வாழ்வை ஏற்று கபில்து நான் ஏற்றுக்கொண்டேன் என்ற ஒரு வார்த்தையின் மூலம் ஒரு புது வாழ்வை தொடங்கியிருக்கக்கூடிய இனிமையான அருமையான மணமக்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய புனிதமான மஸ்ஜிதில் புனிதமான இந்த அவையில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத் வல் ஜமாஅத்தின் புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும், மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை குடும்பத்தோடு ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும், கஅபத்துல்லா சென்று குடும்பத்தோடு ஹஜ்ஜி உம்ராக்கள் தவாஃபுகள் செய்கிற நல்ல பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. நம்மிலிருந்து மரணித்து விடைபெற்று சென்ற நம்முடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், துஆவை கொண்டு வசியத் செய்தவர்கள் அனைவர்களுடைய கபறுகளையும் அல்லாஹ் சுவன பூஞ்சோலையாக்கி ஒளிமயமாக்கி விசாலமாக்கி அருள் நிறைந்ததாக ஆக்கி அருள் புரிவதோடு நாம் செல்ல இருக்கும் நம்முடைய கபறுகளையும் அல்லாஹ் ஒளிமயமானதாகவும் மணவரையை விட சிறந்த அறையாகவும் ரௌலாவோடு தொடர்புள்ளதாகவும் ஆக்கி தந்தருள் புரிவானாக.
அருமையான சகோதரர்களே, இன்றைய மாலை பொழுது ஒரு நல்ல மாலை பொழுது. வாழ்க்கையில் பல நாட்கள் நம்மை விட்டும் கடந்து செல்லுகின்றன. சில நாட்கள் நம்மில் மறக்க முடியாத நாட்களாக மாறிவிடுகிறது. இன்றைய தினம் இப்படி வரிசையாக மணவாளர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு திருமண ஒப்பந்தத்தை இந்த பள்ளியின் ஒரு ஓரத்திலிருந்து மறு ஓரம் வரையிலும் ஆலிம் பெருமக்கள் சொல்லிக் கொடுக்க அவர்கள் சிரித்த முகத்தோடு நான் ஏற்றுக்கொண்டேன், கபில்த்து நான் பொருந்திக் கொண்டேன் என்று சொல்லுகிற அந்த நிகழ்வு நம்முடைய மனதை விட்டு மாறாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிகழ்வை கபூலாக்குவானாக. அருமையான மணமக்களே, உங்கள் வாழ்வை அல்லாஹ் செழிப்பாக்குவானாக. இது நாங்கள் வெறுமனே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல. பொதுவாக திருமண வைபவங்களுக்கு சென்று வாழ்த்துரை வழங்குவதற்காக சொல்லுகிற பொழுது ஒரு 10 நிமிஷம் பேசுவோம். பேசி ஒரு மணமகனைத்தான் வாழ்த்துவோம். காயல்பட்டினத்திலெல்லாம் சில இடத்துல 5, 7 ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இங்கே மணமக்களை பார்க்கிற பொழுது உண்மையிலேயே ஒரு மன சந்தோஷமும் மனதில் ஏற்பட்ட ஒரு நல்ல மகிழ்வையும் வெளிப்படுத்தி துஆ செய்கிறோம். அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வானா. அருமையான மணமக்களே, அருமை பெரியவர்களே, திருமண உறவு என்ற ஒரு உறவு, அதுபோல குடும்ப உறவு. வஹுவல்லதி ஹலக மினல் மாஇ பஷரன் ஃபஜஅலஹு நஸபன் வஸிஹ்ரா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், தன்னுடைய ஆற்றலை விளக்க வருகிற பொழுது அவன்தான் உங்களை படைத்தான் என்று விளக்கிவிட்டு அவன்தான் உங்களுக்கு குடும்ப உறவையும் ஏற்படுத்தினான், திருமண உறவையும் ஏற்படுத்தினான். நமக்கு 2 உறவுகள். ஒன்று நம்ம அத்தா வழியில் உள்ள அவர்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய சகோதரிகள், இவர்களெல்லாம் நமக்கு உறவுகள். அம்மா அல்லது உம்மாவினுடைய சகோதர சகோதரிகள் நமக்கு உறவுகள். இந்த உறவுகளெல்லாம் எப்படி வந்தது அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஃபஜஅலஹு நஸபன் வஸிஹ்ரா. அவன்தான் உங்களுக்கு குடும்ப உறவையும் ஏற்படுத்தினான், திருமண உறவையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அருமையான மணமக்களே, இன்றைக்கு நீங்கள் கரம் பிடிக்க இருக்கிற உங்களுடைய அருமையான இணைகளை ஏற்படுத்தி தந்தவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, உலகத்தில் பல்வேறு விதமான உறவுகள் இருக்கலாம். பெற்றோர் பிள்ளைகள் உறவு, அதே போன்று அம்மாவை சார்ந்த உறவுகள். உலகத்தில் முதலாக தோன்றிய உறவு எது? கணவன் மனைவி என்ற உறவு தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கிறான். யாருமே இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ற நம்முடைய உம்மாவை படைத்து கணவன் மனைவி என்ற உறவை, திருமண முறையில் உறவை ஏற்படுத்தி கொடுக்கிறான். அங்கேயும் மகர், சொர்க்கத்தில் மகர் என்ன கொடுக்க? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தங்க விலையை குறைக்க செய்வானாக. எல்லாரும் ஒரு துஆக்கள் அதையும் சேர்த்துக்கிடுங்க. ஏழைகளும் தங்கம் போடணும் இல்லை, அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் அல்லவா? 1 பவுன், இங்கே 2 பவுன் சொல்லக்கூடிய சமயம், நான் என் கல்யாணத்துக்கெல்லாம் 50 பவுன் 2 லட்சம் ரூபா. இப்போ 2 பவுன் 2 லட்சம் ரூபா, அப்படி தானே? 2 பவுன் 2 லட்சம் கிடைக்காது. செய்கூலி சேதாரமெல்லாம் போனால் நம்ம சேதாரம் ஆகிடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விலையை குறைக்க செய்வானாக. அருமையானவர்களே, அங்கேயும் மகர் கொடுத்துத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். என்ன மகர்? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் வந்ததும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நெருங்குகிறார்கள். சொர்க்கம்தான், எல்லாம் கிடைக்கிறது, எல்லாம் சந்தோஷம்தான், எல்லாம் கரெக்டு. ஆனால் ஒரு விதமான போர், ஒரு நிம்மதி இல்லை. அல்லாஹ் அதற்காக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து பக்கத்தில் உட்கார வைக்கிறார். ஒரு விதமான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை விளக்கலாம் முடியாது. மணமகன்கள் உணர்வார்கள். அல்லாஹ் உங்களுடைய வாழ்வை என்றும் சந்தோஷமாக்கி வைப்பானாக. அருமையானவர்களே,
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நெருங்க போகிற பொழுது அல்லாஹ் சொன்னான், மகரை கொடுத்துட்டு நெருங்குங்கண்டான். என்ன மகர்? கண்மணி, நிறைவு நபியாக, முத்திரை நபியாக, முழுமதியாக பிறக்க இருக்கிற முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜித்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் ஓதி அதை மகராக ஆக்குங்கள் என்று சில கிதாபுகளில் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. மகர் கொடுத்து ஒவ்வொருத்தரையும் அப்படியே சொல்லுகிற பொழுது 2 கிராம், 6 கிராம், 8 கிராம் என்று பல்வேறு விதமான மகர்களை சொல்லி மகர் கொடுத்து திருமணம் முடிக்கப்பட்டீர்கள். முதல் உறவு திருமண உறவு தான். நாளை சொர்க்கத்திற்கு நாம் செல்ல இருக்கிறோம். சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாம் சொர்க்கத்தில் சேர்ப்பாமல்ல, நல்ல உரிமையோட நல்ல சந்தோஷத்தோடு சொல்லுவான், சேர்த்துருவான். ஏனென்றால் நாமெல்லாம் நம்ம அமல்களின் மீது நம்பிக்கை இல்லை. நம்ம என்ன தொழுகிறோம்? இன்றைக்கு மக்ரிபில் இமாம் என்ன ஓதுனாங்கன்னு கேட்டு பாருங்க, பகுதி பேருக்கு தெரியாது. ஏதோ ஓதுனாங்க ஆல்சா 3 ரக்காத்திற்கு தொழுதா, அது கரெக்ட். நம்ம அமல்களை கொண்டு நாம் சொர்க்கம் போவதில்லை. நம்முடைய கண்மணி, உயிருக்கு உயிரான, உயிரினம் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டும் அல்லாஹ் நம்மை நிச்சயம் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பான். சொர்க்கம் போனது என்ன செய்யணும்? இங்கேருந்து லண்டன் போகிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டுனா, எங்கெல்லாமோ கூகுளில் போய் லண்டனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தேடி ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுக்கிடுவோம். சொர்க்கத்துக்கு போனால் என்ன செய்வோம்? ஹூர்லீன்களை தேடி நடப்போமா? இல்லை, அது நம்ம மனைவி மதி போதும். சொர்க்கத்திற்கு சென்றதும் கண்மணி நாயகத்தை சந்திக்க வேண்டும், அவர்களுடைய கரம் பிடிக்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடி பிடித்து கண்டுபிடித்து அந்த பொற்கரத்தை பிடிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடிக்க வேண்டும். சஹாபாக்களை காண வேண்டும். நம் இமாமுல் ஆலம், இமாமுல் ஐம்மா நுஅமான் இப்னு சாபித், அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்க வேண்டும். கல்பில் நிறைந்த கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி முதல் நாதாக்களை பார்க்க வேண்டும். ஒரு பெரிய லிஸ்டே மனசில் வச்சிருவோம். நிச்சயமாக அல்லாஹ் தௌஃபீக் ஆக்குவான். அந்த சொர்க்கத்திற்கு போகிற பொழுதும் இந்த உறவு புதுப்பிக்கப்படுகிறது. உதுகுலுல் ஜன்னத அந்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹபரூன். நம்ம அம்மா தான், அம்மா மேலே நல்ல பாசம் தானே எல்லாருக்கும், எல்லா மாப்பிள்ளைக்கும் நல்ல சந்தோஷமா ஆமான்னு சொல்லுங்கம்மா. பேலன்ஸை விட்டு கொடுத்துடக்கூடாது. அம்மா மேலே உள்ள பாசம் புது பாசத்தின் காரணத்தினால் வீழ்ந்து விடவும் கூடாது, மனைவியினுடைய பாசத்தில் குறைவும் வந்து விடக்கூடாது. அது ஒரு நல்ல பேலன்ஸ். அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. நம்முடைய அம்மா தான், நம்முடைய அத்தா தான், நம்முடைய நண்பர்கள் தான், நாம் விரும்புபவர்கள் தான். ஆனால் சொர்க்கம் செல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், உதுகுலுல் ஜன்னத அந்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹபரூன். நீங்களும் உங்களுடைய மனைவிகளும் கரம் பிடித்து சொர்க்கம் செல்லுங்கள். அல்லாஹ் தௌஃபீக்காக்கி தருவானாக. அருமையான மணமக்களை, கல்யாணம் முடிச்சு நாமளும் நல்ல சந்தோஷத்தோட ஆமீன் சொல்லுவாங்க. யாரும் மாற்றமாக ஒன்றும் இல்லை. நம்ம மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிற சமயம் ஆமீன் சொல்கிறான்னு சொன்னால், என் மாமாவுக்கு மட்டும் வேண்டாம் ஆல்ம்சா அப்படின்னு சில ஆட்கள் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், அவைகளையெல்லாம் அல்லாஹ் மாற்றி விடுவான். அருமையான சகோதரர்களே, நாளை சொர்க்கத்திலும் அந்த மனைவிமார்களுடைய கரம் பிடித்துத்தான் சொர்க்கம் செல்ல வேண்டும். முதலாக உருவான உறவு கணவன் மனைவி உறவு. அந்த உறவு தான் உங்களுடைய கரங்களில் ஒரு கபில் தூ, நான் ஏற்றுக்கொண்டேன். ஒருத்தர் மாப்பிள்ளையும் வாயை நான் பார்த்துட்டே இருந்தேன். அந்த ஏற்றுக்கொண்டேன் 3 தடவை சொல்கிற சமயம் ஒரு பதட்டம் இருக்கும். பொதுவாக எல்லா மாப்பிள்ளைக்கும் உள்ள பதட்டம் தான். என்னவாவது ஒன்று நடக்கும் ஒன்று சொல்லி நண்பர்களெல்லாம் சிரிச்சிடக்கூடாதே, வீடியோ வேற எடுத்து வச்சு நம்மளை பைத்தியக்காரன் ஆக்குவானுங்களே என்று சொல்லி எல்லா மாப்பிள்ளைகளுக்கும் உள்ள ஒரு பதட்டம் தான். இருந்தாலும் ஒரு விதமான சந்தோஷம். எவ்வளவு நாளாக இந்த சந்தோஷத்தை எதிர்பார்த்திருப்போம். அல்லாஹ் உங்களுக்கு இந்த சந்தோஷத்தை நிரந்தரமாக ஆக்கி தருவானாக. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சையதா ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ஓரளவு சின்ன வயசு பிள்ளைகள். அம்மாவும் மகளும் தான். ஆனால் அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன வயசு.
ரெண்டு பேரும் ஏதாவது பேசுகிற பொழுது குறும்புத்தனமாக பேசுவார்கள். ஒரு தடவை பேசுனாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொன்னாங்களா, அம்மா நாளைக்கு சொர்க்கத்தில் பேர் வாசிப்பாங்க. பேர் வாசிக்கிற சமயம் என் பேரை எப்படி வாசிப்பாக தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமத்த பின்து முஹம்மது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமாவே என்று என் பேரை அழைக்குவாங்க. உங்கள் பேரை ஆயிஷா, உங்கள் பேரை அழைக்கிற சமயம் ஆயிஷா பின்து அபீபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளே ஆயிஷா என்று அழைப்பார்கள். புத்தி, அறிவு, ஞானம், ஒழுக்கம் எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெற்ற அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை கேட்டுட்டு சொன்னாங்களா, ஃபாத்திமா உண்மைதான், அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆனால் சொர்க்கம் செல்லுகிற பொழுது அல்லாஹ் கட்டளையிடுவான், உதுகுலுல் ஜன்னத அன்தும் அஸுவாஜுக்கும் துஹ்பரூன், நீங்களும் உங்களுடைய மனைவியும் கரம் பிடித்து சொர்க்கம் போகுங்கள் என்று சொல்லுகிற பொழுது, ஃபாத்திமா நீங்கள் அலிநாயகத்தினுடைய கரத்தை பிடிச்சிட்டு சொர்க்கம் போவீர்கள். நான் மக்கத்து மாமலர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர், பணிவின் சிகரம், புனிதத்தின் பேரரசு, மஹ்ஷரின் மாண்பாளர், 200 கோடி முஸ்லிம்களின் இதய துடிப்பு, சய்யிதுனா வ காயிதுனா வ ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா. சப்தமாக செலவாத் சொல்லுவோமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த செலவாத்தை நம்மளை வாழ வைக்கும். நமக்கு ஒரு கெடுதியும் உண்டாக்காது. அவர்களுடைய கரத்தை பிடிச்சு நான் சொர்க்கம் போவேம்மா ஃபாத்திமா என்று சொல்லுகிற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்தில் சம்மதித்து கொடுக்கிறார்கள். அருமையான மணமக்களே, அருமையான மணமக்களே, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பிடிக்கிற இந்த கரம் பரிசுத்தமான கரமாக அமையட்டும். நாளை சொர்க்கம் வரையிலும் கொண்டு போய் சேர்க்கிற நல்ல கரமாக அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி தருவானாக. திருமணம் என்று வருகிற பொழுது தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள் அல்லவா, திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னதுன்னு அர்த்தம் நமக்கு தெரியாது, ஏதோ சொல்கிறாங்க, நம்மளும் சேர்ந்து சொல்லிக்கிடுவோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதோ அதெல்லாம் நாங்கள் சொல்ல வரல. ஆனால் உங்கள் திருமணம் உங்களுக்கு சொர்க்கத்தை நிச்சயித்து தரும். அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. உலமாக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அவை, இமாம் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு கிதாப் இருக்குது, அல் இஃப்ஸாஹ் ஃபி அஹாதீஸின் நிக்காஹ்னு ஒரு கிதாப். நிக்காஹினுடைய ஹதீஸுகளை எல்லாம் பல கிதாபுகளில் இருந்து ஒன்று சேர்த்து அழகாக தருவார்கள். அதில் ஒரு ஹதீஸ், ஒரு நல்ல ஹதீஸ், நமக்கெல்லாம் பிரயோஜனமான ஹதீஸ். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்க்கிறான், வேற ஒன்றும் செய்யலை, அப்படி அருள் கண் கொண்டு பார்க்கிறான். மனைவி கணவனை பார்க்கிறார்கள். பார்க்கணும், இன்றைக்கி பார்க்குறது கூட நேரம் இல்லை தெரியுமா? பெட்டில் உட்காந்துட்டு இவங்க ஒரு செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு செல்ஃபோனை, இதில் வயசு வித்தியாசமெல்லாம் இல்லை. நம்மளையே நினச்சி பாருங்களேன், நாம் என்ன செய்கிறோம். நான் எங்கள் பிள்ளைகிட்டையெல்லாம் சொல்லியிருக்கிறேன், கடைசி வரைக்கும் எங்கள் 2 பேருக்குன்னு ஒரு ரூம் வேணும், அதில் நீங்கள் யாரும் தலையிடக்கூடாது. எங்களுக்குன்னு பேசுவதற்கு இடம் இருக்கிறது. நானும் பேத்தியை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அருமையானவர்களே, வேண்டாம், முகம் பார்க்க வேண்டும். மனைவியை சிரிப்போடு ஒரு முகம் பார்க்க வேண்டும். மனைவி கணவனை சிரிப்போடு பார்க்க வேண்டும். பார்த்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அகிலத்தை படைத்து ரட்சித்து காப்பாற்றக்கூடிய ரப்புல் ஆலமீன், நம்முடைய உயிர்களை கையில் வைத்திருக்கிறார் ரப்புல் ஆலமீன், நமக்கு உணவு தருகிற ரப்புல் ஆலமீன், நம்மை ஆட்சி செய்கிற ரப்புல் ஆலமீன் நம்மை அருள் கண் கொண்டு பார்க்கிறார். போதுமே, கல்யாணம் பெற்று தருகிற இன்பம் அல்லவா? அருமையானவர்களே, இந்த செல்போனை பார்க்கறத கொஞ்ச நாள் விடுங்கோ. பொதுவாக நான் திருமண பந்தங்களில், திருமண உறவுகளில் சொல்லுகிற ஒழுக்கங்களில் ஒன்று, இந்த புது மாப்பிள்ளைகளை எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பிலேருந்து கொஞ்சம் நீக்கியிருங்க. அவங்கெல்லாம் மனைவியோடு பேசட்டும், மனைவியோடு உறவாடு இருக்கட்டும். ஃபேஸ்புக்கெல்லாம் வேண்டாம், இன்ஸ்டாகிராம் வேண்டாம். நமக்கு மனைவி கிடைத்திருக்கிறாள், மனைவியிடத்தில் பேசுங்கள், பேசுவதற்கு நேரம் ஒதுக்குங்கள். அதற்காக வேண்டி உங்களை ஒன்று சேர்த்து கொள்ளுங்கள். இந்த ஹதீஸினுடைய 2வது வாக்கியம், ஹதீஸை சொல்வதற்கு நேரமில்லை, ஹதீஸினுடைய தொடர் வாக்கியம்.
பாக்கு இதோடு நிறுத்தக்கூடாதான், ஒன்று கை கொடுக்கணும் அவங்ககிட்ட. நண்பர்களை பார்த்தால் கை கொடுக்கிறோம் அல்லவா, நம்ம மனைவியை பார்த்தால் ஹனீஃபி மதுஹபில் உதவ முடியாது, நாங்கள் ஷாஃபி மதுஹப் தான் படாத பாடு. உதவு செய்துட்டு இப்படியே வரணும். 2 பேரும் ஒன்றா தொழுதுக்கு நின்றா கூட கை பற்றுமோ நாங்கள் நீங்கி நிற்பாங்க. அருமையானவர்களே, கை கொடுக்கணும். இப்படி கை, அவங்களுடைய கையும் நம்ம கையும் ஒன்று சேருது. ஒன்று சேர்ந்தால் என்ன நடக்கும்? அந்த 2 கையும் பிரிவதற்கு முன்னால், 2 கையும் பிரிவதற்கு முன்னால் அவர்கள் செய்த சிறு பாவங்களை அல்லாஹ் அந்த கை வழியாக வெளியேற்றி வைக்கிறான். இன்னொரு ஹதீஸில் சொல்வார்கள், எப்படி பாவங்கள் வெளியே வருகிறது தெரியுமா? காய்ந்த மரத்தில் பழுத்த இலைகள் கீழே தொழிவதை போல சிறு பாவங்கள், பெரிய பாவம் அல்ல, அல்லாஹ் பெரும்பாவத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. சிறு பாவங்கள் நம்மை விட்டும் விலகி விடுகிறது. திருமணம் தருகிற உயர்வான பாக்கியம். அருமை சகோதரர்களே, அருமையானவர்களே, நம்ம கல்யாணம் முடித்து வயசானாலும் இன்றைக்கி வீட்டுக்கு போன உடனே, அம்மா என்ன ஒன்று பாருங்கம்மா, நான் உங்களை ஒன்று பார்க்குறேன், அல்ம்சா சொல்லியிருக்கிறா, அஜரத் சொல்லியிருக்கிறா, அல்லாஹ் பார்ப்பானா, நான் புதுசாக இருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன புதுசாக இருக்கட்டேன், சுன்னத்தை நிறைவேற்றிடுவோமே. அடுத்தால உன் கையை கொஞ்சம் தாம்மா அப்படின்னு கையை பிடிப்போம், 2 பேரும் சிரிப்போம். சிரித்தால் அல்லாஹ் நம்முடைய குடும்பங்களில் அருளை தருகிறான், அன்பை தருகிறான், பாசத்தை தருகிறான், பரிவை தருகிறான், மஹப்பத்தை தருகிறான், உணர்வை தருகிறான். அருமை சகோதரர்களே, ஒரு கஷ்டம் இல்லையே, ரொம்ப ஈஸி இல்ல. யாருடைய கரத்தையும், ஒரு அந்நிய பெண்ணுடைய கரத்தை எங்கள் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜித்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டதில்லை, நாமும் தொடக்கூடாது. எந்த அந்நிய பெண்ணோடு கைலாக கொடுப்பது இஸ்லாமிய ஷரியத்தில் இல்லை. நம்முடைய மனைவிமார்களை அந்நிய ஆண்களோடு கை கொடுப்பதற்கு நாமும் அனுமதிக்க கூடாது. அல்லாஹ் நம்முடைய மனைவிமார்களை இஸ்லாமிய வாழ்க்கை வாழக்கூடிய மனைவிகளாக ஆக்கி தந்தருள் புரிவானாக. அருமையான இளம் மணமக்களே, எல்லோரும் சொல்வார்கள், விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. இது தத்துவமாக இருக்குது. அதோடு சேர்த்துக்கிடுவாங்க இன்னொன்று, கெட்டு போபவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. ஆனால் நான் உங்களை வாழ்த்துகிறேன், விட்டு கொடுக்க வேண்டிய இடத்தில் விட்டு கொடுங்கள். எக்காரணம் கொண்டும் மனைவியை விட்டு கொடுத்தாதீர்கள். எங்கேயாவது ஒரு பேச்சு வருது, என் மனைவியனா அவ கிடக்கிறா, அவ புத்தி இல்லாதவள், அவள் அறிவில்லாதவள் என்ற வார்த்தை மட்டும் வந்துவிட வேண்டாம். நான் என் மனைவியை விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற நிலையில் இருங்கள். உங்களுக்கு இடையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டால் விட்டு கொடுங்கள், வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். அல்லாஹ் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, உங்கள் மனைவிமார்களை பார்த்துட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. சிலர்கள் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு தடவை சுன்னத்தான பார்வை, சுன்னத். 1000 எண்ணங்கள் இருக்கலாம், 1000 கற்பனைகள் இருக்கலாம். என் மனைவி இப்படி இருக்கணும், என் மனைவியினுடைய குணம் இப்படி இருக்க வேண்டும், என்னை கஷ்டமான நேரத்தில் வரவேற்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்கள் மனதில் இருக்கலாம். அதே போன்று உங்களுடைய பெற்றோர்களுக்கு, உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு, எனக்கு வருகிற மருமகள் இப்படி இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், பாசத்தோடு இருக்க வேண்டும், பரிவோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். அதே போன்று மணமகளுடைய பெற்றோர்களுக்கு, எங்கள் வீட்டுக்கு வருகிற ராஜாக்கள், இங்கெல்லாம் ராஜாக்கள், எங்கள் வீட்டுக்கு வருகிற மணமகள் அவன் ஒழுக்கம் மிகுந்தவனாக இருக்க வேண்டும். 1000 எண்ணங்கள் இருக்கலாம். இதில் நாம் எதிர்பார்த்ததை விட சில சமயம் கொஞ்சம் கூடுதலாக கிடைச்சிடும். நம்ம கற்பனை செய்திருப்போம், இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும் என்று எதிர்பார்த்திருப்போம். அதை விட கொஞ்சம் அதிகம் கிடைக்கும். என்ன செய்யணும்? தலைகீழ் குதிச்சிடக்கூடாது. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் எதிர்பார்த்ததை விட நல்ல அழகை தந்தாய், நல்ல குணத்தை தந்தாய், நல்ல ஒழுக்கத்தை தந்தாய், நல்ல பண்பாட்டை தந்தாய், நல்ல இறையச்சத்தை தந்தாய், உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற நிலைக்கு வந்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் எதிர்பார்க்கிறதை விட கொஞ்சம் குறைஞ்சிட்டுனா
சபுர் செய்யணும். பொறுமை, நன்றி, இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு டூ வீலர் நம்ம கையில் இருந்தால் வாழ்க்கை ரசிக்கும். இன்றைக்கி டூ வீலர் தானே, அல்லாஹ் அநியாயமாக டூ வீலர் ஓட்டுவதை விட்டும் பாதுகாப்பானாங்க. சில பிள்ளைகளெல்லாம் ஓட்டுதலை பார்த்தா நம்ம ரோட்டில் இருந்து எங்கேயா ஓடி போயிடலாமான்னு வருது. அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக. புது மனைவி கிடைத்திருக்கிறாள் என்பதற்காக இப்போ ஒரு டூ வீலர்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறான். இவன் ஓட்டுறவன் கீழே அர்தல பாதாளத்தில் கிடக்கிறான், பின்னால் இருக்கிறவன் மேலே இருக்கிறான். அஜரத்து ஏறி உட்காருங்கன்னு சொன்னால் நம்ம அதில் உட்கார முடியாது, அது எங்கேயோ இருக்கும். நம்மளும் இந்த சைடில் உட்காரக்கூடியவங்க, ஒரு சைடாக உட்காரக்கூடியவங்க. நம்ம ஏறுனா எங்கே பிடிக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அருமையானவர்களே, வாழ்க்கையை ரசிக்க வேண்டுமா? சபுரும் சுக்குரும் இது நமக்கும் உரியவே தேவைதான். அருமை சகோதரர்களே, சில சமயம் காலையில் சுபுகு தொழ போவல்லையன் கோபத்தோடு எழுப்பி விட்டுருப்பா. எங்கே சுபுகு தொழாமல் இருக்கிறியா போங்கன்னு கடுமையான கோபத்தோடு எழுப்பி விட்டு அனுப்பியிருப்பார்கள். சுபுகெல்லாம் தொழுது வீட்டுக்கு போகணும்னா கொஞ்சம் மனசில் ஆற சமயமே கரிமேகம் சூழ்ந்திருந்தது, சூறை காற்று அடித்தது, கொடுங்காற்று அடித்தது, புயல் காற்று வீசியது, எப்படி வீட்டுக்குள்ளே நுழையணும்னு கொஞ்சம் கவலையாக இருக்கும். ஆனால் அன்றைக்கு போகிற சமயம் டீ சூடாக தயார் பண்ணி வச்சு, வடை வேற வாங்கியோ அவர்களோ தயார் பண்ணி வைத்து நம்மளை வரவேற்றிருப்பா. அப்போ என்ன செய்யணும்? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த. சில சமயங்களில் கொஞ்சம் மாற்றம் நடக்கும். காலையில் சுபுவுக்கு போயிட்டு வாங்கங்க, பார்த்து போங்க, லைட் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க, கவனத்தோடு போங்கன்னெல்லாம் சொல்லி அனுப்பியிருப்பா. சுபு தொழுதோட்டு இன்னைக்கு சந்தோஷமாக கையில் 2-3 வடையும் வாங்கிட்டு சந்தோஷமாக சாப்பிட உள்ளே போனால் அன்றைக்கு சூறைக்காட்டு உள்ளே வீசிடும். அப்பொழுது நாம் சபுர் என்ற பொறுமையை கையாள வேண்டும். இந்த ரெண்டையும் கையாண்டு பாருங்கள், வாழ்க்கை ரசிக்கும். அருமையான இளம் மணமக்களே, அருமையான இளம் மக்களை பெற்றெடுத்த பெற்றோர்களே, நீங்கள் இந்த இரண்டையும் கையில் எடுத்து கொள்ளுங்கள். ஒரு நஹு என்ற அரபு இலக்கண பேராசிரியர் கல்யாணம் முடிக்கிறார். அவரை பார்த்தா கருத்த உருவம், தடித்த உதடுகள், மஞ்சணித்த பற்கள், ஆள் கொஞ்சம் அலங்கோலமாக இருப்பார். அவர் கல்யாணம் முடிச்சிருக்கிற மனைவியை பார்த்தா ஒரு அழகான, ஒரு அருமையான ஒரு இளம்பெண்ணை கல்யாணம் முடிச்சா. ஆனால் அந்த பெண்ணுக்கோ கல்வி அறிவு இல்லை. இவர்களோ அரபு இலக்கியத்தில், இலக்கணத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள். அந்த பெண்ணோ ஒன்றும் தெரியாதவள். ஆனால் அழகில் அவள் உச்சகட்டம். அழகில் இவர்களோ பின்னடைவோ. அவர்கிட்ட கேட்டாங்களாம், கல்யாணம்னா என்னன்னு கேட்டாங்களாம். அவள் சொன்னாங்களாம், அல்லாஹ் எனக்கு கல்வியை தந்திருக்கிறான், அதற்கு நன்றி செலுத்துகிறேன். அழகை எனக்கு தரவில்லை, அதற்காக பொறுமையை கையாண்டு கொள்கிறேன். என் மனைவிக்கு அல்லாஹ் அழகை கொடுத்திருக்கிறான், ஆனால் என் மனைவிக்கு கல்வியை கொடுக்கவில்லை, அதற்காக நான் சபுரையும் நன்றியையும் பொறுமையையும் கையாளுகிறேன். அருமையான மணமக்களே, அருமையான மணமக்களே, அருமை பெற்றோர்களே, அருமையை நல்லவர்களே, நம்ம வாழ்க்கையை ரசிக்க வேண்டுமென்றால் இதுதான் நமக்கு அடிப்படை என்று சொல்லி காட்டுகிறார்கள். திருமணம் முடிச்சிட்டோம். இன்றைய இரவை அல்லாஹ் நல்ல இரவாக உங்களுக்கு ஆக்கி தருவானாக. பொதுவாகவே இஸ்லாமிய வாழ்க்கை என்பது கொஞ்சம் வித்தியாசமான வாழ்க்கையாக இருக்கும். எல்லோருக்கும் திருமணம் முடித்த முதல் இரவு என்பது ஒரு சந்தோஷமான இரவு. அல்லாஹ் இந்த மணமக்களுக்கும் சந்தோஷமான வாழ்வை, பரிசுத்தமான வாழ்வை, உயர்வான வாழ்வை, உன்னதமான வாழ்வை உங்களுக்கு தருவானாக. இந்த ஹதீஸ் கிதாபில் சொல்வாங்க, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் முடிச்சிட்டியோ, முதல் சந்திப்பில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாக வீட்டில் சந்திக்கிறியோ, சந்திக்க போகிறோம். நம்ம தமிழக நடைமுறையின் பிரகாரம் பால் சொம்போடு உள்ள வருவாங்க. அதானே நடைமுறை. கொஞ்சம் கற்பனையில் போவோமே. அல்லாஹ் உங்களுடைய வாழ்வை சிறப்பாக்குவானாக. நாங்கள் ரசித்ததை நீங்கள் ரசிக்க போவதை உங்களுக்கு சொல்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு நல்வாழ்வை தருவானாக. பால் சொம்போட சிரித்த முகத்தோடு அவர்களுடைய தோழிகள் அவர்களை கேலி செய்ய உள்ளே அனுப்பி வைப்பார்கள். அனுப்பி வைக்கிற பொழுது முதலாக என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த பெண்ணும் தொழக்கூடிய நேரமாக இருந்தால்,
அதை கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். தொழக்கூடியதற்கு அவளுக்கு அனுமதிக்கப்பட்ட நேரமாக இருந்தால், நீங்கள் இமாமாக நிற்பதற்கு உங்களுக்கு பழக்கமும் இருந்தால் 2 பேரும் ஒலு செய்யுங்கள், 2 ரக்காத்து தொழுங்கள். இதெல்லாம் திரும்ப கிடைக்காதுமா. இது இன்றைக்கு நைட்டு தான் கிடைக்கும். இது நாளைக்கு செய்ய முடியாது. நாளைக்கு செய்தால் அவளே நம்மளை கேலி பண்ணுவாள். புதுசாக தொழுகையான்னு கேட்பான். இன்றைக்கு முதலாக கிடைக்கிற அருமையான வாய்ப்பு. 2 பேரும் சேர்ந்து ஒலு செய்கிறோம். ஒலு செய்துட்டு நான் தொழு வச்சு பழக்கம்தான். நான் அருமையானவர்களே, இன்ஷா அல்லாஹ் ஒரு 7:55க்கு நிறைவுக்கு வந்து ஒரு 8:05க்கு ஜமாத்தாக தொழுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பிள்ளைகள் இவர்கள். நம்ம பிள்ளைக்கு எப்படி துவா செய்வோமோ அதை போல் இவங்களுக்கு துவா செய்வோம். 500 கல்யாணங்களை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த ஜமாஅத்திற்கு, இந்த கூட்டமைப்பிற்கு அல்லாஹ் தந்திருக்கிறானே. எவ்வளவு நம்ம முயற்சி செய்யலாம், ஆனால் அல்லாஹ் நாடுபவர்களுக்குத்தான் அதை கொடுக்கிறான். எத்தனை குடும்பம் இதை வைத்து சந்தோஷப்படுவார்கள். அல்லாஹ் நம்மை சந்தோஷப்படக்கூடிய கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. இதா தஸவ்வஜ அஹதுக்கும் ஃபல்யகுன் அவ்வலு மா யஜ்தமிஆனி அலைஹி தாஅத்தல்லாஹ். நீங்கள் 2 பேரும் சந்திக்கக்கூடிய சமயத்தில் முதலாக அல்லாஹ்வுடைய தாஅத், வணக்க வழிபாட்டிலிருந்து தொடங்குங்கள். வ அன்யுஸல்லிய வ துஸல்லிய கல்ஃபஹு. நீங்களும் தொழணும், உங்கள் பின்னால் அவளை விட்டு நாம் இமாமாக நிற்பதற்கு பயமெல்லாம் இல்லை. சில சமயம் ஒரு விதமான பயமாக இருக்கும். ஃபஸ்ட் நாளில் ஏதாவது ஒரு கோணவல் வந்ததுன்னா கடைசி வரைக்கும் சொல்லி கேலி பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு சந்தோஷம் அருமையானவர்களே. அதெல்லாம் வாழ்க்கையில் கிடைக்கிற, அப்படி தானே பெரியவங்க என்னை விட வயசில் மூத்தவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி ஒரு சந்தோஷங்கள் இருக்க தானே செய்து. அல்லாஹ் நமக்கு நல்ல தௌஃபீக்கை தருவானாக. ஒன்றும் பயப்பட வேண்டாம். தொழுவ முடியலைன்னா அம்மா நீங்களும் தொழுங்க, நான் ஒரு 2 ரக்காத் தொழுகிறோம், தனித்தனியாக தொழுது கொள்ளுங்கள். தொழுதி விட்டு அவர் துஆ செய்ய வேண்டும். ஒத்து அம்மின, அந்த பெண் ஆமீன் சொல்ல வேண்டும். இது செய்யலாம்ல. யா அல்லாஹ் எங்களுக்கு சந்தோஷமான வாழ்வைத்தா, பரிசுத்தமான வாழ்வைத்தா, பத்தினித்தனமான வாழ்வைத்தா, நல்ல செல்வங்களைத்தா. எங்கள் தாய் தந்தையர்களை மறக்காமல், ஓன் தாய் தந்தையர்களையும் வெறுக்காமல் ஒரு நல்ல குடும்ப உறவை ஏற்படுத்தக்கூடிய வாழ்வைத்தா. எங்களுடைய பாரம்பரியம் கியாமத் நாள் வரையிலும் தொடர தொலங்கும் வாழ்வான ஒரு வாழ்வை நீ எங்களுக்கு தா. இது போன்று உங்களுக்கு என்ன தெரியுமோ தமிழில் இது வாட்சிங்க. அது அவள் ஆமீன் சொல்லட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆமீனை, இந்த துஆவை கபூலாக்குகிறான். நீங்கள் முதலாக சந்திக்கிற சந்திப்பு உங்களுக்கு உயர்வை தரட்டும். கொஞ்ச நேரம் பேசுங்கள் என்று சொல்லி தரப்படுகிறது. பேசுகிற பொழுது நமக்கு ஏற்கனவே தெரியும் அவளுக்கு எத்தனை சகோதரி, எத்தனை சகோதரன், பாப்பா என்ன செய்கிறா, இதெல்லாம் நமக்கு தெரியும். தெரியாமலே கல்யாணம் முடிக்கிறோம். எல்லாருக்கும் தெரியாதானே பாப்பா செய்யும். பழைய காலம், எங்கள் காலத்துலலாம் ஒன்றுமே தெரியாது. நான் எனக்கு கல்யாணம் முடிக்கிற பெண்ணை போய் பார்க்க போகலை. அது ஒரு குடும்ப பிரச்சனையினால் நான் பெண்ணை பார்க்க போகலை. கல்யாணம் முடிஞ்சு முதல் நாள் சந்திக்க போகிறேன். அவள் என்னை முதல்ல கேட்ட கேள்வி, நீங்கள் ஒரு ஆலிம் என்னை பார்க்க வருவியன்னு எதிர்பார்த்தேன், நீங்கள் வரலையேண்டா. முதல் நாளே அவுட்டான்னு நினச்சி நான் சொன்னேன், இப்போ நான் பயானில் சொல்லுறதுக்கு அந்த கேள்வி தானே காரணம். உண்மையில் அது சுன்னத், போய் பார்ப்பது சுன்னத். ஆனால் என்னுடைய நிர்பந்தம், இப்போ இடைக்கிட ஏதாவது ஒரு சந்தோஷம் வருகிற பொழுது, அன்றைக்கு நீங்கள் வரல தானேன்றவா. ஆமாம் வரல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல தௌஃபீக்கை தருவானாக. உங்கள் அத்தா என்ன செய்கிறா, குடும்ப வாழ்க்கை எப்படி போகிறது, ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள், பேசிக்கொள்ளுங்கள். இன்றைக்கு பேசுகிற பேச்சு இருக்கிறது, அதுக்கு ஒரு தனிச்சிறப்பு. நாளைக்கு போய் கேட்டால் நேற்றுக்கு என்ன செய்தின்னு கேட்பா. இன்றைக்கு தான் கேட்கணும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நம்ம தாயார், கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பேசுகிற பொழுது நிலா வெளிச்சத்தில் பேசுகிறார்கள். நட்சத்திரங்கள் மின்னிக்கொண்டிருக்கிறது. நட்சத்திரம் மின்னுகிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் மடியில் கண்மணி நாயகம் படுத்திருக்கிறார்கள்.
இப்படிலாம் படுக்கலாமா? சுன்னத்து. எனக்கு புகாரி பாடம் நடத்தினது கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத்தில் கமாலுத்தீன் ஹஸரத் நவ்வரல்லாஹு மர்கதா வனஃபஅனா பிஉலூமிஹி உஸ்தாது பாடம் நடத்துகிற பொழுது என்னிடத்தில் சொல்வார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் கண்மணி நாயகமும் ஒரே பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து ஒரே ஒரு ஜக்கை வைத்து 2 பேரும் குளிப்பார்கள். கண்மணி நாயகத்தில் ஜக்கு மாட்டிக்கிடும். நல்ல குளிர் நேரம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குளிரில் எப்படி நடுங்குவாராம். ஆனால் கண்மணி நாயகம் ஜக்கை கையில் கொடுத்து வாங்குவார்கள். இந்த பாடத்தை நடத்திட்டு கமாலுதீன் ஹஸரத் சொன்னா, தங்கள் நீ இப்படி குளிடா, நீ இப்படி குளி, ஜக்க வச்சு விளையாடு. வாழ்க்கை இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் வாழச் சொல்லுகிற மார்க்கம், இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் சந்தோஷப்பட வைக்கிற மார்க்கம், இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் நம்முடைய வாழ்வை இனிமையாக்கி தருகிற அற்புதமான மார்க்கம். அருமையானவர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கண்மணி நாயகத்தை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வானத்தை பார்த்தீர்கள் ஆண்டாகா? அப்பவுமே வழங்கிட்டு கண்மணி நாயகத்துக்கு ஏதோ கேட்க வராங்க. இந்த பெண்கள் முதல்ல ஒரு முன்னுரை போட்டுட்டாங்கன்னா ஏதோ ஒரு வில்லங்கை இருக்குதுன்னு அர்த்தம். வானத்தை பார்த்தீர்களா? பார்த்தேன் ஆயிஷா. வானத்தில் நட்சத்திரத்தை பார்த்தீர்களா? பார்த்தேன் ஆயிஷா. அடுத்தால கேட்டா, இந்த நட்சத்திரம் அளவுக்கு நல்ல அமல்கள் செய்தவர்கள் உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா? கேட்கிற பொழுது என்னன்னா, அவங்க அத்தா அபூபக்கர் நாயகத்தை பதிலா சொல்லணுமா. இது கண்மணி நாயகத்துக்கு வழங்கிட்டு உடனே பதில் சொன்னார்கள், இருக்கிறாகம்மா, ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பெயரை ஹுமைரா, சிவந்த பெண். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய முகம் கொஞ்சம் வாடிட்டு கேட்டாங்களா, எங்கள் அத்தா மட்டுமோ அப்படின்னு கேட்டா. அது அரபியில் வேற வாசகம். எங்கள் அத்தா மட்டுமோ அப்படின்னு கேட்டதும் கண்மணி நாயகம் சொன்னார்கள், உங்கள் அத்தாவை இந்த நட்சத்திரத்தோட எல்லாம் ஒப்பிட முடியாதுமா, அதுக்கு மேலேண்டா. அருமையானவர்களே, அந்த முகம் எப்படி இருக்கும்? கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியை கொஞ்சம் கிறங்க விட்டுட்டு அதில் சந்தோஷப்படுத்தினார்களே. இதுதான் வாழ்க்கை. அருமை சகோதரர்களே, இதுதான் வாழ்க்கை. சில சமயங்களில் நம்ம கொஞ்சம் படிச்சிருப்போம், முதல் நாளே கேட்டக்கூடாது, நீ என்னம்மா படிச்சிருக்கிறான். அவள் சில சமயம் +2 வரைக்கும் படிச்சிருக்கிறேன்பா. நம்ம SLC ஃபெயிலாக இருக்கும். நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாதுமா, யாரும் SLC ஃபெயிலான்னு உங்களை பற்றி யாரும் எனக்கு தெரியாது. நாம் அங்கே உடனே நீ +2வாம்மா, நான் SSLCயில் 3 ஃபெயிலுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஒன்றுமே சொல்லாண்டாமே. அவர்கள் நம்மை நெருங்க நினைக்கிற பொழுது, நீங்கள் என்ன படிச்சிருக்கோம், அதெல்லாம் படிச்சிருக்கிறோம், அதெல்லாம் கரெக்டாக தான் படிச்சிருக்கிறோம், தெளிவாக தான் இருக்கிறோம் என்று சொல்லி வைத்து விடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மஹப்பத்தை தந்தரல் புரிவானாக. உங்களுடைய மனைவியின் குடும்பத்தினர்களை மதிக்க பழகிக் கொள்ளுங்கள், கண்ணியப்படுத்த பழகிக் கொள்ளுங்கள். சில இடத்துல உங்கள் அப்பா வந்தானா அப்படின்னு இவ கேட்குது, அவள் அங்கேருந்து விடுவாளா? அவளும் கேட்கத்தானே செய்வா. மாறி கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் வேண்டாம். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிநாயகம் வருகிற பொழுது எழுந்து நின்று வரவேற்பார்கள், மருமகனுடைய புகழை சொல்வார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன் வாப்பாவை எழுந்து நின்று வரவேற்பார்கள். அருமையானவர்களே, கணவன் மனைவி என்று வருகிற பொழுது அவர்கள் குடும்பத்தை மதிக்க வேண்டும். அப்பொழுது நம் குடும்பத்தை அவளும் மதிப்பாள். இது பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்த பாடம். அருமையானவர்களே, வீட்டுக்கு வருகிற பொழுது நாம் என்ன நினைப்போம்? நம்ம அம்மா கூட நல்ல புதுச்சேரையெல்லாம் உடுத்துட்டு சந்தோஷமா வாடா அப்படின்னு சொல்லி உன்னை நெத்தியில் மோந்துக்கிற பொழுது சந்தோஷம் அதிகமாக இருக்கும். உலகத்திலே ரொம்ப டேஸ்டான சாப்பாடு இது அம்மா கையிலேருந்து வாங்கின சாப்பாடுமா. அதுக்கு நிகர் உலகத்தில் ஒன்றுமில்லை. அதில் எங்கள் காலத்துல எல்லாம் ஒரு சாப்பாடு ஒன்று உண்டு தெரியுமா? உரலில் தேங்காய் போட்டு இடிப்பாங்க.
மாசி இது மாதிரி உள்ளது போட்டு இடிப்பாங்க. இடித்து அதெல்லாம் வாரிடுவாங்க. அதெல்லாம் வாரி அப்போமெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான காலம், கொஞ்சம் ஒரு விதமான காலம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுடுசோரை அந்த உரலில் போடுவாங்க. உரலில் போட்டு கொஞ்சம் அப்படி பிணைஞ்சி அந்த உரல்ல இருந்து சோறை எடுத்து அந்த மனம் நிறைந்த கைகளை கொண்டு நமக்கு ஊட்டுவார்கள். உலகத்தில் அதற்கு நிகராக எந்த சுவையும் இல்லை. அதுபோன்ற ஒரு சுவை மனைவியினுடைய கையில் இருந்து வாங்கி உண்ணுகிற உணவிற்கு இருக்கிறது. யார் சொல்லித் தருகிறார்கள்? என் ஹபீபான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜித்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். திருமணம் என்பது வெறுமனே ஒரு வாழ்க்கை விளையாட்டல்ல. திருமணம் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் வணக்கம். அல்லாஹ் நாடினால் திருமணம் செய்துதான் குழந்தைகளை உண்டாக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஒன்று அல்லாஹ்வுக்கு இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒருத்தரும் இல்லாமல் ஆணும் பெண்ணும் இல்லாமல் படைத்து விட்டான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெண் துணை இல்லாமல் படைத்து விட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆண் துணை இல்லாமல் படைத்து விட்டான். நான் நினச்சோம்னா வானத்தில் இருந்து அப்படியே மக்களை கீழே என்னால் இறக்க முடியும், அல்லாஹ்வால் முடியும். இருந்தாலும் அல்லாஹ் என்ன நியதி வைத்திருக்கிறான்? திருமணம் முடியுங்கள், திருமணம் முடித்து வாழ்க்கை நடத்துங்கள், அதன் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அந்த குழந்தைகள பாசத்தை நான் வளர்த்து தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறானே. அந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை. உங்கள் மனைவியின் வாயில், கண்மணி நாயகம் சொல்லித் தரக்கூடிய வார்த்தை, உங்கள் மனைவியின் வாயில் நீங்கள் ஊட்டி விடுகிற உணவும். நல்ல வார்த்தை. கொஞ்சம் சில சமயங்களில் தடுமாற்றம் வந்துடாமல் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா நம்ம நண்பர்களோடைய கூத்தடித்த கூட்டம். கிரில் சிக்கனில் இருந்து தேவையற்ற உணவுகள் முழுவதும் நண்பர்களோடு ஆட்டம் போட்ட நம்முடைய காலம். ஆனால் உன் மனைவிக்கு நீ சாப்பாடு கொடுப்பது என்று சொல்லவில்லை. என் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உன் மனைவியின் வாயில் நீ ஊட்டி விடுகிறாயே. உன் மனைவியினுடைய வாயில முதல்ல கல்யாணம் முடித்த புதுசுலாம் அப்படி தான் நடக்கும். அல்லாஹ் கடைசி வரையிலும் தொடரச் செய்வானாக. இப்போ கூட நமக்கு ஒரு சந்தோஷம் இருந்ததுன்னா யாரும் இல்லையான்னு பார்த்து பேரப்பிள்ளைகள்லாம் இருந்தால் நம்மளை சந்தேகமாக நினைப்பாங்க. ஒரு வாய் ஊட்டி விட்டுறேன். அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. அந்த கரங்களோடு சொர்க்கம் சேருகிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அருமையான மணமக்களே, வாயில் ஊட்டி விடுகிற பொழுது அதுவும் இபாதத் என்றார்கள் என் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால். அருமையான மணமக்களே, அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். நம்முடைய ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்த வார்த்தை. மனைவி யார்? வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும். உங்களிலிருந்தே படைத்தான். 1+1 எத்தனை? நல்ல கணக்கு தெரியுமில்லாமா? 1+1 2. ஆனால் திருமணத்தில் மட்டும் கணக்கினுடைய தத்துவமே மாறுகிறது. 1+1 1. உலகத்தில் எந்த நம்பருக்கும் அப்படி இல்லை. 1 இப்படி ஒரு 1 இருக்கு, இன்னொரு 1 2 சேர்ந்த பெரிய 1 ஆயிரும். 2 சேர்ந்து 2 அல்ல. அப்போ நானும் அவளும் ஒன்று தானே தவிர. ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும். உங்களிலிருந்தே உங்கள் மனைவியை அல்லாஹ் படைத்திருக்கிறான், என்னிலிருந்தே படைத்திருக்கிறான். இப்போ என் கை சில சமயம் திடீர்னு உறங்கி முழிச்சா இந்த கை வேலை செய்யாது, கொஞ்சம் உறங்கின மாதிரி மரத்து போன மாதிரி இருக்கும். அதனால் கையை அடிப்போமா? என் கை மரத்துட்டு கொஞ்சம் இப்படி அப்படி இப்படின்னு வச்சு சரியாக்கி கையை தயாராக்கி கொள்கிறோம். மனைவி என்பவள் என்னில் ஒருவள், என் கையை போன்றவள், என் உடலை போன்றவள். அதே போன்று இந்த சப்தத்தை கேட்கக்கூடிய அருமையான சகோதரிகள் எங்காவது இருந்தால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் கணவன் உங்களில் ஒருத்தர், வேறென்று நினைக்காதீர்கள். ஒரு பெரிய அறிவாளி இடத்துல கேட்டார்களாம், உங்கள் மனைவி உங்கள்கிட்ட கோவப்பட்டால் என்ன செய்வீங்க? இது ஒரு பெரிய கேள்வி தானே. வீட்டுக்குள்ளே மனைவி கோவப்படுறான். அதுக்கு அவன் சொல்கிறான், நான் புஸ்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவேன், கோபமெல்லாம் அடங்கின பிறகு நைஸாக புஸ்தகத்தை வச்சுட்டு திரும்ப வருவேங்கிறான்.
இன்னொருத்தன் சொல்கிறான், நீ என்னப்பா செய்வான்? நான் அவள் கோவப்பட்டான்னா சடார்னு வீட்டை விட்டு வெளியே ஓடிடுவேன், இந்த மழை புயல் எல்லாம் அடித்து முடிஞ்ச பிறகு மெதுவாக உள்ள வருவேன் அப்படின்னு. இன்னொருத்தன் கேட்டான், நீ என்னப்பா செய்வான்? அவன் சொல்லுகிறான், நான் 1 2 3 4 5 6 100 வரைக்கும் எண்ண ஆரம்பிச்சிருவேன், அவள் அமைதியாகிடுவான். இதெல்லாம் நடக்கிற காரியமா? கோபத்தில் 1 2 3ன்னா எண்ணுவோம், 1 8 13 14 திரும்ப 7 வரும். கோபத்தில் நம்பரே தெரியாது. புஸ்தகத்தை எடுத்து படித்தா புஸ்தகம் தலைகீழ இருக்கும், படிக்குன்னு எடுக்கல. இல்லை, அவள் கோபத்தை அடக்குதுக்குல்ல, வீட்டை விட்டு வெளியே போனால் திரும்ப உள்ளதானே வரணும், வருவியன்னு எனக்கு தெரியும், வாங்குவா. அருமையானவர்களே, அருமையானவர்களே, நம் உயிரினும் மேலான மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், ஹபீபனா முஹம்மது முஸ்தபா அஹமது முஜித்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் கேட்டு பாருங்கள், உங்கள் மனைவி கோபப்பட்டால் என்ன செய்வீர்கள்? கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு சால்னால கொஞ்சம் உப்பு கூடிட்டு, நமக்கோ உப்பு நோய், என்ன நடக்கும் தெரியாதா உனக்கு? எனக்கு தான் உப்பு நோயாக இருக்குதே. கண்மணி நாயகம் சொல்கிறார்கள், அவ கோபப்பட்டா எந்த விஷயத்தில் கோபப்படுகிறாளோ அதே விஷயத்தில் 2 நாளைக்கு முன்னால, 10 நாளைக்கு முன்னால, 1 மாசத்துக்கு முன்னால சந்தோஷத்தை தந்திருப்பாளே, அதை நினைப்பேன். அதை கொண்டு அப்படியே சாஃப்டாயிருவேன். கேட்பாங்க, சாப்பாடு நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கா? அவங்க உப்பு பார்த்துருப்பாங்கல்ல, நேற்றைக்கு இதை விட நல்லா இருந்தது, நேற்றைக்கு இதை விட நல்லா இருந்தது என்ற வார்த்தையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, யாரையும் வெறுக்காதீர்கள், உங்கள் மனைவியை வெறுக்காதீர்கள். ஒரு விஷயத்தில் அவளின் மீது உங்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டால் அதே விஷயத்தில் அவளை கொண்டு நீங்கள் திருப்தி அடைந்திருப்பீர்களே, அதை நினைத்து பாருங்கள், உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்றார்கள் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம உம்மாவே நல்ல சேலை உடுத்துட்டு சந்தோஷமா நம்மளை வரவேற்கிற பொழுது நமக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும் என்று நாம் நினைத்தோமே. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்களாம், இன்னி உஹிப்பு அன் அத்தஸய்யன லி ஸௌஜதி, என் மனைவிக்காக என்ன நான் அலங்கரிப்பேன். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பான்பராக்கு, போக்குவரத்து, சிகரெட்டு இதெல்லாம் இருந்தால் விட்டுவிடுங்கள், இல்லை என்றால் தொட்டு விடாதீர்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன செய்வார்கள் என்று கேட்கிற பொழுது கையில் மிஸ்வாக்கை வாங்குவார்கள். மிஸ்வாக்கை வாங்கி அப்படியே பல் துலக்குவார்கள். பல் துலக்கிவிட்டு என்னிடத்தில் வருவார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் வெளியூருக்கு போய்விட்டு வீட்டுக்கு திரும்புகிறீர்களா, திடீரென்று வீட்டில் நுழைந்து விடாதீர்கள், பள்ளிக்கு போங்க. இப்போ நம்மகிட்ட செல்ஃபோன் இருக்குது, நான் வந்துட்டேன், எங்கே வாரியோ, இதை தாண்டிட்டேன், அதை தாண்டிட்டேன் என்று சொல்லித்தானே வருகிறோம். நம்மளில் சில பேருக்கு ஒரு பழக்கம், வெளியூரில் இருக்கிறது மாதிரி காட்டி திடீர்னு பின்னால் போய் கை வச்சு, அதுக்கு என்னது சர்ப்ரைஸ், எல்லாம் தெரியுது, மார்க்கமாக நமக்கு தெரிய மாட்டேங்குது. எதை கேளுங்களேன் தெரியும். சர்ப்ரைஸ் வேண்டாம், இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. கேரளத்தில் அல்லாஹ் பாதுகாப்பானாக, ஒருத்தர் மணமகன் வெளிநாட்டில் நிற்கிறான், மணமகளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். கல்யாணம் முடித்த புதுசு, போனவன் திடீர்னு அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி வந்துட்டான். வந்து அவள் கிச்சனில் நிற்கிறா, ஒரு ஃபோனும் இல்லை, ஒன்றும் இல்லை. பின்னால் போய் வேகமாக கையை வச்சு பேரை சொல்லி கூப்பிடுறான். அவளுக்கு திடீர்னு ஒரு அதிர்ச்சி, திரும்பி பார்த்தா கணவன் நிற்கிறான். கணவன் தானான், ஒரு திகைப்பு ஏற்பட்டது, அந்த இடத்திலே மௌத். அல்லாஹ் பாதுகாப்பானா. இஸ்லாம் சொல்லவில்லை, இஸ்லாம் சொல்லவில்லை நீ பள்ளியில் போய் உட்கார் என்று சொல்லுகிறது. பள்ளியில் இருந்து ஒரு ஆளை அனுப்பு, நான் வந்திருக்கிறேன்னு சொல்லு. அவ நைட்டி போட்டிருந்தா மாற்றிட்டு நீ விரும்புகிற ஆடையை உடுத்து தயாராகட்டும். எவ்வளவு அற்புதமான மார்க்கம்!
கொஞ்சம் முகத்திலோ கையிலோ ஏதாவது வேலை செய்தவளாக நின்று கொண்டிருக்கிறாள், வியர்வையோடு நின்று கொண்டிருந்தால் அவள் உனக்காக தயார்படுத்தட்டும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உஹிப்பு அன் அத்தஸய்யன லி ஸௌஜதி, என் ஸௌஜத்துக்காக என்னை நான் அலங்கரிப்பேன். என் மனைவிக்கு பிடிக்கிற அத்தரை தான் அவளை சந்திக்கிற பொழுது போடுவேன். நம்மகிட்ட ஒரு சேட்டை இருக்குது, அவளுக்கு எது பிடிக்காதோ அதை போடுவோம். கேட்டா ஒரு சந்தோஷண்டி அப்படின்னு. அது என்ன சந்தோஷம்? அவளுக்கு பிடிக்கிற அத்தரை போடுங்கள், அவளுக்கு பிடிக்கிற சட்டை போடுங்கள், அவளுக்கு பிடிக்கிற அழகை காட்டுங்கள். கமா உஹிப்பு அன் தத்தஸய்யன லி. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், எனக்காக அவள் அலங்காரம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேனே, அதே போல அவளுக்காக நானும் அலங்காரம் செய்வேன். நம்ம பான்பராக்கோட நம்ம ஒரு ஒரு கெட்ட கோலத்தோடு வாயில் அருவருப்பான வாசனைகளோடு நாம் உள்ளே நுழைந்தால் அவளுக்கும் வெறுப்பு ஏற்படும், நமக்கும் வெறுப்பு ஏற்படும். இதை கூட கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜித்தபா நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால், அருமையானவர்களே அருமையானவர்களே, வாழ்க்கை என்பது சுகம், வாழ்க்கை என்பது சந்தோஷம், வாழ்க்கை என்பது இபாதத். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் அல்ல, நம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுகிற பயிர். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வஜஅல லக்கும், உங்களுக்கு உங்கள் மனைவியை தந்தேன் என்று மட்டும் சொல்லவில்லை, மக்களை தந்தேன் என்று சொல்லவில்லை, ஹஃபதத்தன், உங்களுக்கு பேர மக்களையும் தந்தேங்கிறான். இன்றைக்கு பேர மக்களை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும், நம்ம பிள்ளைகளுக்கு இல்லாத உரிமை அந்த பிள்ளைகளுக்கு உண்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க வெளியில் இருந்து ஒரு கவர்னர் வருகிறார். ஒரு கவர்னர் வெளியில் இருந்து வருகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார்? ரோம் பாரசீக பேரரசுகளை எல்லாம் நடுநடுங்க வைத்த ஜனாதிபதி. வீட்டில் படுத்திருக்கிறா, சட்டையை கலத்திட்டு படுத்திருக்கிறா. அவளை பார்க்கறதுக்கு ஒரு கவர்னர் வாரார், ஜனாதிபதியை பார்க்கறதுக்கு கவர்னர் வாரார். வார சமயம் ஒரு பேரப்புள்ள உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நெஞ்சுக்கு மேலே ஏறி உட்கார்ந்துருக்கு. இதை அந்த அமீர் பார்த்ததும் பல்ல கடிக்கிறார். அந்த ஆள் விரட்டிடலாமான்னு எண்ணம் வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு விளங்கி கொண்டார்கள். விளங்கி கொண்டதும் கேட்டாங்களாம், இது என் பேர பிள்ளை, என் நெஞ்சுக்கு மேலே உட்கார்ந்துருக்கிறான், நம்ம பிள்ளைகள் அப்படித்தானே உட்கார்ந்துருக்குது, இதெல்லாம் ரசித்தா தான் தெரியும். எனக்குன்னு இப்போ ஒரு பேத்தி வந்த பிறகு என் பிள்ளைகளை என்று கேட்பா, அப்பா உங்கள்கிட்ட நாங்கள் எப்படி நடந்தோம்? அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் உங்களுக்கு 1000 காலத்து பயிர்களாக ஆக்குவானாக. உங்கள் மக்களை பார்க்க வேண்டும், உங்கள் பேரமக்களை பார்க்க வேண்டும், பேரமக்களுடைய மக்களை பார்க்க வேண்டும், நீண்ட ஆயுளை அல்லாஹ் தருவானாக, சந்தோஷமான வார்த்தையை தருவானாக. அவரை பார்த்து கேட்டார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்களாம், உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படின்னு கேட்டா, உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படின்னு கேட்டா, நான் வந்தால் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு மூளைக்கு ஓடிடுவாங்க, எல்லாம் கப் சிப்னு ஆயிரும், கண்ட்ரோலில் வச்சிருக்கிறேன்டா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உங்களை கவர்னர் பதவியிலிருந்து நீக்குகிறேன்டா. குடும்பத்தில் நடப்பதற்கே உங்களுக்கு தெரியவில்லை என்றால், குடும்பத்தில் நடப்பதற்கே உங்களுக்கு தெரியவில்லை என்றால் பிரஜைகளிடத்தில் எப்படி நடக்கப் போகிறீர்கள்? அருமையானவர்களே, சிலருக்கு என்ன வரும், மனைவியிடத்தில் பேசுவார்கள், என்ன தெரியாதா உனக்கு, நான் ஒரு கோபக்காரன் அல்லவா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வாரேன் தெரியுமல்லவா. அவள் ஒரே வார்த்தை தான் கேட்பா, நீங்கள் யார் தெரியுமா, எனக்கு கணவன், என் பிள்ளைகளுக்கு அத்தா. இந்த 2 கேட்டகிரியை மட்டும் மனசில் நினையுங்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்படித்தான் கேட்பார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னார்கள், ஒரு ஆயத்தை ஓதி சொன்னாங்க, அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்டாம்னா நம்ம தொலைஞ்சோண்டா. யார் கண்மணி நாயகம்? குர்ஆன் அவர்களுக்குத்தான் இறங்கியது, குர்ஆனுடைய விளக்க உரையை பெற்றவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. உடனே கேட்டாங்களாம், அப்படி ஒன்றும் இல்லையே. எப்படி அப்படி ஒன்றும் இல்லையே? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரான்ல அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ் லேசாக கேள்வி கேட்பான்னு சொல்கிறான். நீங்கள் குர்ஆனில் அல்லாஹ் நம்ம கேள்வி கேட்டாம்னா நம்ம நாசமாக போய்விடுவோம் என்று சொல்லுகிறீர்களே. உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எந்தையா கேள்வி கேட்குறா அப்படியா கேட்டா? இல்லை. அம்மா, இப்போ நம்ம சேல் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட போகிறோம். ஏற்கனவே நமக்கு பழக்கமானவன், நம்ம கூட படித்தவன், அல்லது நம்ம ஸ்டூடெண்ட்டு அங்கே உட்காந்துருக்கிறான். நம்ம புக்கோடு உள்ளே போகிறோம். நம்மளை பார்த்த உடனே அவன் எழுந்திரிச்சு நிற்கிறான். சார் வாங்கங்கிறான். என்னடா சாருன்னு கிடக்கு? புக்கினுடைய கடைசி பக்கத்தை எடுங்க, கையெழுத்து போட்டு தரேன், நீங்கள் போங்க, கொஞ்சம் நேரம் உட்காருங்க, டீ குடிப்போங்கிறான். ஏன்? நமக்கும் அவனுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு. அதே நேரத்தில் உள்ளே போகிறோம், நம்ம எதிரி ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான் உள்ள. இங்கேருந்து போகிற சமயமே இந்த புக்கு வேண்டாம், ஒன்று வேண்டான்னு முடிவுக்கு வந்துடுவோம். கண்மணி நாயகம் சொல்லுகிறார்கள், இதுதான் அல்லாஹ் சிலரிடத்தில் கேட்க மாட்டான், சிலரிடத்தில் கேட்டு விடுவான், கேட்டால் நாம் தொலைந்தோம் என்று சொல்லி காட்டுகிறார்களே, அதுதான் வாழ்க்கை. கண்மணி நாயகம் ஒரு தடவை வருகிறார்கள். ஆயிஷா நாயி ஒரு பொம்மை வச்சிருக்கிறார் கையில், ஒரு பொம்மை, குதிரை பொம்மை. அந்த பொம்மைக்கு 2 இறக்க. கண்மணி நாயகம் கேட்டாங்களாம், அம்மா குதிரைக்கெல்லாம் இறக்க இருக்குமான்னு கேட்டா. குதிரைக்கு இறக்க இருக்குமா? ஒரு இடத்துலையும் குதிரைக்கு இறக்க இல்லையே. ஆயிஷா நாயகி கேட்டாங்களாம், யார் ரசூலல்லாஹ், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு குதிரை இருந்ததே, அந்த குதிரைக்கு 2 இறக்க உண்டுண்டா. இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. சந்தோஷமாக வாழுங்கள், பரிசுத்தமாக வாழுங்கள், பொறுமையோடு வாழுங்கள், விட்டு கொடுத்து வாழுங்கள், அல்லாஹ் ரசூலுடைய திருப்பொருத்தத்தோடு வாழுங்கள். 2 பேரும் காலையில் சுபுகுக்கு ஒருவருக்கொருவர் எழுப்பிவிட்டு சுபுகு தொழுகையை நிறைவேற்றுங்கள். 5 நேர வக்து தொழுகைகளை மறந்து விடாதீர்கள், கடமைகளை நிறைவேற்றுங்கள். தெரியாத மசாலாக்களை நம் ஊரில் உலமாக்கள் நிறைந்து வாழுகிறார்கள், தெரியாதவர்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். இல்லைன்னா இந்த நிர்வாகிகள்கிட்ட எங்களுக்கு கல்யாணமெல்லாம் முடிச்சு வச்சுக்கிங்க, மாதத்துக்கு ஒரு கிளாஸ் வையுங்களேன், நாங்கள் சந்தேகம் கேட்கட்டேன். ஆலிமாக்களும் இருக்கத்தானே செய்வார்கள், ஆலிமாக்களை வையுங்கள் என்று நீங்களே கேட்கலாம். தயாராக இருக்கிறார்கள். உங்கள் வாழ்வு சீர்படும். உங்கள் மனைவிக்கு குர்ஆன் ஓத தெரிகிறது, உங்களுக்கு ஓத தெரியலைன்னா அவள்கிட்ட ஸ்டூடெண்டாக உட்காருங்க, ஒன்றும் போவதில்லை. நல்ல ரசனையாக இருக்குமில்ல, அவள் அலிஃபுபா அலிஃபு பேங்க, இதில் 1 புள்ளிங்க, அது 2 புள்ளிங்க, ரசித்து ஓதலாம். அல்லாஹ் உங்களுடைய வாழ்வை பரிசுத்தமாக்குவானாக, பண்பாடாக்குவானாக. இந்த சப்தத்தை கேட்கக்கூடிய என்னருமை மணாளிகள் எவர்களாவது இருந்தால், உங்கள் கணவனை கொண்டுதான் உங்களுக்கு சொர்க்கம். எவ்வளவு இபாதத் செய்தாலும் உங்கள் கணவனுடைய திருப்பொருத்தம் இல்லை என்றால் உங்களுக்கு சொர்க்கம் இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விட்டு கொடுத்த வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, ஐக்கியமான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை இஸ்லாம் உங்களுக்கு சொல்லித் தருகிறது. அந்த வாழ்வை வாழத் தொடங்குங்கள். ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள். அல்லாஹ் பிரார்த்தனைகளை கபூலாக்கி தருவானாக. பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு நல்ல ஒரு நாள், ரொம்ப சந்தோஷமான நாள். கேரளாவில் நான் கிஃபாயத்துல்லா ஆசத்தில் கூட எடுத்து காட்டினேன். வருஷத்தில் இப்போ ஏப்ரல் 5ஆம் தேதி ஒரே மேடையில் சுமார் 600 பேருக்கு நிற்காது. இதில் சந்தோஷகரமான நிகழ்வு என்னன்னா, சில மணாளர்கள் ஹிந்து சகோதரர்கள், அவங்களுடைய மணாளிகள் ஹிந்து சகோதரிகள், அவர்களுக்கும் திருமணம் முடித்து வைக்கிறார்கள் அவர்களுடைய முறையின் பிரகாரம். அதில் உள்ள ஏழைகளையும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 500க்கும் மேற்பட்ட, நான் பல தடவை அந்த நிகழ்ச்சிக்கு போகணுன்னு நினைப்பேன். இது மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி வந்து தடைபட்டுறது. ஆனால் இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல சந்தோஷமான நிகழ்வு. மணமக்களை எல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு நிறைவு. இதை நடத்தி கொடுத்து அதில் ஏற்படுகிற ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தருவான். உங்கள் பிள்ளைகளாக நினைத்து செயல்படுகிறீர்கள். அல்லாஹ் உங்கள் நம் பிள்ளைகளை வாழ வைப்பான், வளர வைப்பான். கவலையோடு சொன்னாங்க, முன்னாலெல்லாம் 5 கொடுத்துட்டு இருந்தா ஹசரத், இப்போ 2க்கு இறங்கியிருக்கேன் ஹசரத் அப்படின்னா. கதையெல்லாம் சொல்லான்னா எல்லாம் உங்களுக்கு வழங்கும். அல்லாஹ் அதையும் பரிபூர்ணமாக்கி தந்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆவோடு நிறைவுபடுத்துகிறேன். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. எனக்காக, என் மக்களுக்காக, என்னிடத்தில் பயிலுகிற மாணவர்களுக்காக துஆ செய்யுங்கள். உங்களுக்காக, உங்கள் ஊருக்காக, உங்கள் மக்களுக்காக நான் என்றும் துஆ செய்கிறேன். அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.